அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருக்கக்கூடிய சூழலில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலாவின் அடுத்த நிலை என்ன என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடன் அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். பொங்கலூர் மணிகண்டன், பொதுவா இபிஎஸ் கூட்டணி வியூகத்துல தோல்வி அடைஞ்சிட்டே வராரு அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் எழுந்துச்சு. நேற்றைய நகர்வின் மூலம் பாஜகவோட ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிட்டாரு, தேர்தல் வியூகத்துல கூட்டணி வியூகத்துல இபிஎஸ் ஓட கை ஓங்கி இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? நாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பொது எதிரி திமுக. அப்போ அந்த பொது எதிரியை வீழ்த்துவதற்கான வியூகத்தை அமைக்க வேண்டியது அதிமுகவுடைய கடமை. அந்த வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு அதிமுக தொண்டர்களின் விருப்பத்திற்கு ஏற்பத்தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தொண்டர்கள் பெரும்பாலான தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா வலுவான கூட்டணி அமைத்து 2026 திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்கிற அழுத்தம் கொடுத்து கொண்டே வந்தார்கள். அதன் விளைவாக இப்போ பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவை கடுமையாக இருக்கிறது. அந்த கட்சியை எப்படியாவது 2024 தோற்கடிக்க வேண்டுகிற முயற்சி எடுத்துக்கொண்டு வருகிறது. எனவே ஒத்த கருத்தோடு எல்லோரும் இணைந்து எதிர்கட்சியில் வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்காக எடுத்த முயற்சியான வழியே இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நிச்சயமாக வலுவான வலிமையான கூட்டணியை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடுத்திருக்கிறார். இதை அதிமுக தொண்டர்கள் பெருமளவு வரவேற்கின்றார்கள். தமிழ்நாட்டு மக்களும் பெருமகிழ்ச்சியோடு வரவேற்கின்றார்கள். எனவே இது அதிமுகவும் மிகப்பெரிய வெற்றியாகவே இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. பொங்கலூர் மணிகண்டன், கடந்த தேர்தலில் தோல்வியுற்ற போது டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இவங்களாம் ஒன்றிணைக்காதனால முக்குளத்தோர் வாக்கு வங்கி பெருமளவில் அதிமுகவுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இப்போவுமே அவங்கள கட்சியில சேர்க்காதனால அந்த வாக்கு வங்கி கிடைக்காத அதிமுகவுக்கு அப்படின்னு பேசப்படுது. உண்மையாலுமே இதை இபிஎஸ் உணரவில்லையா, அல்லது இவை தவிர்த்து இதனை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கிறாரா? இல்ல, தனிப்பட்ட ஒவ்வொருவருமே, நீங்களோ நான் மற்றவர்களோ ஒவ்வொருவருமே ஒரு சமுதாயத்துல பிறந்திருப்போம். ஒரு சமுதாயத்தை அடையாளமாக நினைத்து கொண்டிருப்போம். அப்போ இப்படி ஒவ்வொரு நபரும் சொன்னால் அந்த சமுதாய மக்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாக்களிப்பார் என்பதெல்லாம் நிச்சயமா கிடையாது. அதிமுக ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம், சாதி மதம் கடந்த ஒரு மாபெரும் இயக்கம். இந்த இயக்கத்திலே இது நீங்க சொல்ல குறிப்பிடக்கூடிய எந்த இடங்களிலும் அந்த மாதிரியான ஒரு பிரிவினையே கிடையாது. எல்லோருக்குமான கட்சி, எல்லோருக்குமான மாபெரும் இயக்கம் அது. எனவே அதிமுகவுக்கு எல்லா தரப்பு மக்களும் ஆதரவு அளிக்கின்ற நிலையில் இது போன்ற ஒரு பிரிவினைவாதம், சாதி ரீதியான ஒரு கருத்துக்களே சரியான அல்ல என்பது கருத்து. இன்னைக்கு கூட திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பிட்ட மாவட்டங்களில் பாருங்க, நீங்க ஒண்ணு இல்ல, அதாவது சாதியை ஒழிப்பதற்காகவே கங்கணம் கட்டிக்கொண்டு உழைப்பா சொல்லக்கூடிய திமுக, அதன் அணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாமே தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இன்னைக்கு அந்த சமுதாய ரீதியான பிரச்சனை உருவாக்கிக் கொண்டே வருகிறது. ஆனா அவர்கள் வாய் மூடி மௌனியா இருக்காங்க. ஆனா ஒரு பொதுவான இயக்கமாக, எந்த சாதியும் குறிப்பிட்டு இயக்கம் நடத்தாமல் பொதுவான இயக்கமாக அதிமுக குறித்து இது போன்று ஒரு முலாம் பேசுவது சரியானதல்ல. இது கண்டிக்கத்தக்கதுங்க. இல்ல, கடந்த காலங்களில் பாஜக தலைவர்கள் கூட இவங்களா ஒன்றிணைந்த அதிமுக நின்றிருந்தா தேர்தலில் ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு பாஜக தரப்புலேயே சொல்லப்பட்டுச்சு. பாஜகவோட சில தலைவர்கள்லாம் சொன்னாங்க, மேல்மட்ட தலைவர்கள் கூட ஒன்றிணைப்ப அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சியில ஈடுபடுதா சொன்னாங்களே. அதாங்க, ஒரு வெற்றியின் போதும் ஒரு தோல்வியின் போதும் ஒவ்வொருவரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. அப்போ அதையெல்லாம் நீங்க தேர்தலுக்கு முன்பாகவே எடுத்துக்க வேண்டியது. தேர்தல் வெற்றி தோல்விக்கு பிறகு பேசுவதில் பயன் இல்லை. இனி என்ன என்பதுதான் முக்கியம். இனி அடுத்து என்ன, 2026 தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலில் அதிமுக மிக சரியான வியூகத்தை அமைத்திருக்கிறது. இந்த வியூகத்தின் மூலமாக மிக எளிதாக திமுகவை வென்று காட்டும். அதுதான் நோக்கம் ஒழிய நீங்க கடந்த காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நிகழ்காலத்தில் என்ன நடக்குது என்பதை அதிமுக மிகச்சரியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்க பாருங்க, இப்ப தமிழ்நாட்டுல பெரும்பாலான கட்சிகள் எல்லோருமே ஒன்றிணைக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. இந்த வாய்ப்பின் மூலமாக 200 இடங்களுக்கு மேல் இந்த கூட்டணியில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும். இதுல எந்த சங்கடமோ இல்ல எந்த சிக்கலும் கிடையாது. இதுல ஊடகங்கள் மூலமாக ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள், ஆளுங்கட்சி அணியில் இருப்பவர்கள் தேவையற்ற வதந்தியை பரப்புறாங்க. இப்ப நீங்க பொருந்தா கூட்டணிக்கிறாங்க, பொய் சொன்னாங்கிறாங்க, ஏமாற்றாங்கிறாங்க. நீங்க கடந்த காலத்தில் அதிமுக பாஜக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம் பொங்கலூர் மணிகண்டன். தொடர்ந்து இது தொடர்பாக பேசுவதற்காக அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டிருந்த புகழேந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தொடர்ந்து அதிமுகவை ஒன்றிணைக்கணும், ஒன்றிணைந்த அதிமுகவால தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட கட்சியை ஒன்றிணைக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டீங்க. ஆனா நேற்றைய பேட்டியின் மூலம் உங்களுடைய முயற்சிக்கு முட்டுக்கட்டை விழுந்துருச்சா? முட்டுக்கட்டை என்பதெல்லாம் இல்லை. புதிய தலைமுறைக்கு வணக்கம், உங்களுக்கும் வணக்கம். அது தோல்வியுற்றது என்று கூட சொல்ல நான் தயக்க மாட்டேன். அது முடிஞ்சு போச்சுங்க, முடிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மாறி மாறி பேசுவது என்பது மனிதனுக்கு அழகான ஒன்று அல்ல.
ஒருவர் பேசுகிறார், அதை பார்த்து நாமும் மாற்றி பேசுகிறோம் என்பது இப்படி தாங்க பேசுவோம். அரசியல் இதெல்லாம் சகஜம்பா அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்கிற மாதிரி நான் பேச தயாராக இல்லை. அதை தலைவரும் அம்மாவும் எனக்கு சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. 4 முறை பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. இதை சொன்னவர் பழனிசாமி பல இடங்களில் எஸ்டிபி மீட்டிங்கில் ஏறி சிறுபான்மை மக்களுக்கு துரோகம் செய்ய தயாராக இல்லை. ஆகவே பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை. கிருஷ்ணகிரியில் வந்து ரூல்ட் அவுட் பண்ணுறாரு, பிஜேபியோட கூட்டணி இல்லை. ஏன்பா பிஜேபியோட சேர்ந்தால் அதை விட செத்து போயிடலாம்ப்பா. யார்? எங்கள் அண்ணன் சீனிவாசன். இதே புதிய தலைமுறைக்கு பேட்டி அளித்த OS மணியன், நான் தீ குளிச்சு காமிக்கிட்டுமா? ஏன் நம்ப மாட்டேறீங்க? இது மாதிரி பேசுகிறீங்க. எடுத்து தீ குளிச்சு நான் அதை நிரூபிக்கணும்னா அதையும் நிரூபிக்க தயாராக இருக்கேன். பிஜேபின்ற கட்சியை பற்றி பேசவே பேசாதீங்க. என்னுடைய வாழ்நாளில் தோல்வியே இல்லை. நானும் என் மகனும் தோற்றதே இல்லை. கோட்டையில் இருந்த மாதிரி இருந்தேன், தோற்று போயிட்டேன். யார்? திரு ஜெயக்குமார் அவர்கள். அப்புறம் KP முனுசாமி. எந்த காலகட்டத்திலும் அது நடக்கவே நடக்காது. பிஜேபி இல்லை, ரூல்ட் அவுட். இதை சொல்லி ஆகிவிட்டது. ஏன் சந்தேகம்? என்ன சார் இது நாடா, நாட்டு மக்களா, கட்சியா? நேற்றைய தினம் நீங்கள் பேசும்போது அவர் பேசுகிறாரு, யார்? உள்கட்சி விஷயத்தில் தலையிட மாட்டேன். நான் பிஜேபி பற்றி பேச வரல. அவர் சொன்னது ரொம்ப கரெக்டு. இது எங்கள் உள்கட்சி விவகாரம், விடுங்க. ஆனால் நான் என்ன அவரை கேட்குறேன், ஏற்கனவே நீங்கள் தலைமைச் செயலகத்துக்கு வர சொல்லி, இப்போ டெல்லிக்கு வர சொல்லி, OPSக்கு துணை முதல்வர் கொடுக்குறேன்னு ஒப்புக்கொள்ள வச்சு, தங்கமணியை வேலுமணியை விட்டு கூட்டுற சொல்லி, அப்போ கட்சியை சேர்த்து வச்சிங்களே, அன்னைக்கு உங்களுக்கு உள்கட்சி விஷயமா தெரியலையா? அமித்ஷாஜிக்கு அன்னைக்கு புரியலையா? இன்னைக்கு அவர்கள் உள்கட்சி விஷயமா? இதில் இன்னொன்று நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். இனிமேலும் அந்த கூட்டணியில் இல்லை பாரதிய ஜனதா கட்சியோடு ஒன்றி போகிறேன் என்று OPS சொல்லுவாரே, ஆனால் இனி பேசி பிரயோஜனமே இல்லை சார். இன்னொருத்தர் பேரை நான் சொல்ல விரும்பல, ரொம்ப நேரமாக போயிட்டு இருந்தது. அவர் நேற்று உடம்பு சரியில்லைனாங்க, இன்னைக்கு வந்துட்டார். சாகும் வரை பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னார். பரப்பனகரகார ஜெயிலில் சின்னமாவை பார்த்துட்டு வந்து நான் பக்கத்தில் இருந்தேன். எங்கேயாவது ஏதாவது ஒரு காரணத்திற்கு ஒட்டி கொண்டு அரசியல் பிழைப்பு நடத்த வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இது நேற்று மரண அடி. கூப்பிட்டு கூட உங்களை பக்கத்தில் உட்கார வைக்கலையே. அன்றைக்கி பிரதமர் பக்கத்தில் உட்கார வச்சாங்களே, அதே மாதிரி தானே நேற்றையும் நடந்து போச்சு. அமித்ஷா உங்களை யாரையும் மதிக்கவே இல்லையே. உங்கள் கூட சேர்ந்த அண்ணாமலையும் சேர்த்தியில் காலி பண்ணிட்டாங்க. அண்ணாமலை வந்த பின்னால் மிக தெளிவாக சொன்னார், 7 இடங்களில் டெபாசிட் போச்சு, 13 இடத்துல பின்னாடி போனீங்க. அதிமுக தொய்வடைகிறது. பிரதமர் பக்கத்திலே அமர செய்தேன். ஆனால் சொல்லக்கூடாது, நான் வேதனையாக இருக்கு. என்னோட நண்பர் வருத்தப்படுவார், பச்சை துரோகின்னு சொன்னார். யார? பழனிசாமியை. அப்படியெல்லாம் அண்ணாமலை பேசினார். தனியாக உருவெடுப்போம், தனியாக நிற்போம் அப்படின்னு கட்சியில் ஒரு கட்சிக்கு வலிமை சேர்த்தார். அம்மாவை பற்றி தலைவரை பற்றி தப்பாக பேச விடலை, திருப்பி பேசி சரி பண்ணிக்கிட்டார் புரட்சி தலைவன். ஆனால் அந்த கட்சி அப்படியே மேலே வந்துட்டு இருக்கார். நாயனார் நாகேந்திரனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, பல வருஷமாக ஃப்ரெண்டு. குமரிநந்தன் அண்ணார் குமரிநந்தன் மறைவிற்காக அவர் வீட்டுக்கு சென்ற பொழுது சந்தித்தேன். நேற்று முன்தினம் கவர்னர் தமிழிசை வீட்டிற்கு, முன்னாள் கவர்னர். அப்போ வாழ்த்து சொல்லிட்டு வந்தேன். எனக்கு தோணுச்சு, வாழ்த்து சொன்னேன். நல்ல மனிதர். ஆனால் இங்கே பிரச்சனை அது இல்லை. அண்ணாமலை நீக்கத்தால் பாரதிய ஜனதாவிற்கு பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அவர் உள்கட்சி விஷயங்கிறாரு அமித்ஷாஜி. அவருக்கே உள்கட்சி விஷயம் என்னன்னு தெரியாது. தமிழ்நாடு பூரா ஏதோ லைம் லைட்டில் இருந்தார், ப்ரெஸ் தூக்கி விட்டுச்சு, எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருந்தார். பிஜேபின்னு சொன்னார், முழங்கினார், போச்சே. ஆகவே தலையிலே மண்ணை அள்ளி அவர்களே போட்டு கொண்டார்கள். என்ன சார் நியாயம்? நினச்சி மக்கள் முன்னாடி பேசுவீங்களா? இல்லவே. அப்போது டெல்லிக்கு போயிட்டு வந்த பின்னாடி என்ன சொன்னீங்க? சும்மா தொந்தரவு படாதீப்பா, 6 மாதம் வரைக்கும், 6 மாதம் கழிச்சு தான் இதெல்லாம் பேசணும். நீங்கள் சும்மா எப்போ போனாலும் இதே கேட்டுட்டு இருக்கீங்க. எல்லா கட்சியும் அதுதானே சொல்லும், எலெக்ஷன் வரைக்கும் பேசிக்கலாம். நேற்று எப்படி சார் ஸ்டேஜில் போய் உட்காந்தீங்க? அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டனுடன் பேசலாம். சார், நீங்க பேசுறப்ப சொன்னீங்க ஒத்த கருத்துடைய கட்சியெல்லாம் கூட்டணி அமைச்சிருக்கோம் அப்படின்னு. நீட்டு, மும்மொழி கொள்கை, வக்ஃபு சட்டம், இதெல்லாம் எல்லாத்திலுமே அதிமுக பாஜகவுக்கு எதிர்நிலைப்பாடுல இருக்கு. இது தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும்? எப்படி கடைசி வரை ஒன்றிணைந்து பயணிக்க முடியுமா? கொள்கை வேறு கூட்டணி வேறா இருந்தாலுமே இந்த நிலைப்பாட்டில் அதிமுக தொடர்ந்து உறுதியா நிக்குமா? இல்லைங்க, இப்ப ஒரு ஊரே பற்றி எறிகிற போது அந்த எரிகிற தீயை எப்படியாவது அணைக்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் இணைகிற ஒன்றுதான் இந்த தேர்தல் கூட்டணி. அது கூட திரு அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக நேற்று சொல்லிட்டாரு. அதாவது குறைந்தபட்ச செயல் திட்டம் ஒன்றை உருவாக்கி அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டணி அமைக்கப்படும் என்று சொல்லிட்டாரு. அப்போ அதை அதிமுக தமிழ்நாடு உரிமைகளை எதையும் விட்டு தராது. ஒரு கேள்வி கேட்கறீங்க, 18 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில 5 பிரதமரோடு பணியாற்றிய அமைச்சர் இடம்பெற்றிருந்த திமுக
இப்ப குறிப்பிடுகிற அந்த இந்தியோ அல்லது மாநில உரிமைகளோ மாநில சுயாட்சிகளோ இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா நீங்க கல்விக்கு உரிமை நிதி தரலன்னு சொல்றாங்க. இப்போ கல்வியை மாநில பள்ளியில் சேர்ப்பதோ இதை குறித்தெல்லாம் கடந்த கால திமுக பேசியிருக்கா? அதாவது தேர்தல் காலத்து கூட்டணி என்பது வேறு, அரசு ஆட்சி வேறு. இப்ப நீ ஆட்சியில் அதிகாரத்தில் யார் இருந்தாலும் கூட நம்முடைய மாநில உரிமைகளை விட்டு கொடுக்காமல் பாதுகாப்பதுதான் மாநில கட்சியுடைய கடமையா இருக்கிறது. அதை அதிமுக எங்கேயும் இதுவரை செய்யவே கிடையாதுங்க. உறுதியாக தமிழ்நாட்டு நலனை அதிமுக பேணி காக்குங்க, விட்டு தராது. கடந்த ஒண்ணும் இல்ல, கடந்த 4 ஆண்டு காலம் எடப்பாடி முதலமைச்சர் இருந்த போது இதே பாஜக தேர்தலை கூட்டணி வைத்திருந்ததுங்க. அன்றைக்கு பாருங்க, மத்திய அரசோடு பேசி மருத்துவக் கல்லூரியிலிருந்து சட்டக்கல்லூரியிலிருந்து எல்லாவற்றையும் பெற முடிந்ததுங்க. இன்றைக்கு திமுக வெறுமனே ஒவ்வொரு நாளும் எதிரியாகவே பாவித்துக் கொண்டு பேசி பேசி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நலன்கள் எதுவுமே வரல. அப்போ பொதுவாக அரசு ரீதியாக மத்திய அரசு மாநில அரசு என்று 2 அரசு இணைந்து இருந்தால் மட்டும்தான் மாநிலத்திற்கு தேவையான நிதிகளை பெற முடியுமே. அந்த அடிப்படையில் அதிமுக எஞ்சாவது இன்று வரையிலும் அதை செய்து கொண்டே வருகிறது. திமுக வெறுமனே தேர்தல் அரசியலுக்காக மட்டுமே பேசிக் கொண்டிருந்தது. இந்த பேச்சை நிச்சயமாக அதிமுக செய்யாதுங்க. இப்போ தமிழ்நாட்டில் பாருங்க, ஒன்னும் ஸ்டாலினுடைய சொத்து அல்ல, அடையோஸ் சொல்றாரு. தமிழ்நாடு என்பது பொதுவாக மிகச்சிறந்த மாநிலம். இந்த மாநிலம் 34 காலம் ஆட்சி செய்த அதிமுக பல சாதனைகளை செய்திருக்குங்க. திமுக குடும்ப சொத்தாக மாற்றிக்கொண்டு இன்னைக்கு ஊழல் மறைந்தோன்றது. நேற்று கூட அமித்ஷா பேசினாரு. அந்த ஊழல் குற்றச்சாட்டை சொல்லுகிற போது திரு ஸ்டாலினுக்கு வலிக்குதுங்க. ஏன்னா இந்த கூட்டணி வலிமையாக இணைந்து விட்ட பிறகு தாங்கள் 2026 நிச்சயமாக வெல்ல முடியாதுங்கிற அந்த அச்சத்துல அவர் ஏதோ உழலை கொண்டிருக்கிறார். நான் நிச்சயமா சொல்றேன், 2026 அதிமுக மிகப்பெரிய வெற்றியோடு ஆட்சி அமைக்கும். எடப்பாடியார் மீண்டும் 2வது முறையாக முதலமைச்சர் வருவார். அப்படி வர வேண்டும் எண்ணம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இன்னைக்கு வெக அதிகமா பரவுங்க. காரணம் என்ன? அவர் ஆட்சியில் இருந்த 4.5 ஆண்டு காலத்தில் மிகச்சிறப்பான ஆட்சி நடந்ததுங்க. சட்டம் கட்டுப்பாடு இருந்தது, தேவையான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது, மக்கள் மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. இன்னைக்கு அனைத்தும் நாசமாகி இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த ஆட்சி எப்போது வீட்டுக்கு அனுப்பப்படுமோ என்கிற எண்ணத்தோடு ஏக்கத்தோடு மக்கள் இருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. இந்த கூட்டணி கொள்கை கூட்டணி அல்ல, தேர்தலுக்காக அமைந்த கூட்டணி. ஆனாலும் தமிழ்நாட்டு நலனை பாதுகாப்பதில் அதிமுக உறுதியோடு நின்று பணியாற்றும். எந்த சூழலிலும் தமிழ்நாட்டு நலனை விட்டு தராதுங்க. அதற்கான திட்டங்கள் அனைத்தையும் வடிவமைத்து அதிமுக அதன் அடிப்படையில் செயல்படுங்க. அதிமுக பாஜக கூட்டணி கொள்கை கூட்டணி அல்ல, தேர்தலுக்கான கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து திரு புகழேந்தியிடம் பேசலாம். புகழேந்தி, நீங்க பேசுறப்ப குறிப்பிட்டீங்க ஒன்றிணைக்கும் முயற்சி தோல்வியில முடிஞ்சிருச்சு அப்படின்னு. முழுக்க முழுக்க பாஜகவே நம்பிட்டு இருந்தாரு ஓபிஎஸ். கடந்த தேர்தலில் ராமநாதபுரத்துல பாஜக கூட்டணியில சுயேட்சையா போட்டிட்டாரு. அதன் பிறகுமே தொடர்ச்சியா அமித்ஷாவை நம்பி இருந்தாரு, நிச்சயமா ஒன்றிணைப்பாங்க அப்படின்னு. இப்ப அமித்ஷாவோட பேட்டி மூலியமா கிட்டத்தட்ட ஓபிஎஸ் அதிமுகவுக்குள்ள போக முடியாத ஒரு நிலைமை இருக்கு. ஓபிஎஸோட நிலை என்னவா இருக்கும்? அவருடைய அடுத்த கட்ட பயணம் என்னவா இருக்கும்? உங்களுடைய பார்வை எப்படி? அடுத்த கட்டமே இல்லை சார். உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன், அது எந்த அளவுக்கு ஒத்துக்கிறாங்கன்னு தெரியாது. நாங்களாம் உட்காந்து பேசும் பொழுது அவரது அன்பு தாயார் இறந்த முதல் நாள் மிக தெளிவாக பண்ருட்டியார் சொன்னார், எப்பொழுது பழனிசாமி பிரதமர் பக்கத்தில் அமர்ந்தாரோ, மோடி பக்கத்தில், எப்பொழுது ஓபிஎஸ் தவிர்க்கப்பட்டாரோ அன்னைக்கு அட்வைஸ் பண்ணார். அட் த அட்வைஸ் ஆஃப் த பார்ட்டி பண்ருட்டி ராமச்சந்திரன், வேண்டாம் பிஜேபியோட கூட்டணி வேண்டாம், தயவு செஞ்சு நீங்கள் கீழே போய் பிஜேபியோட ஒட்டு வரவில்லைன்னு சொல்லுங்க ஓபிஎஸ் அப்படின்னு சொன்னார். கூட கூப்பா கிருஷ்ணன், ஜெய்சிடி பிரபாரன், இந்த வைத்தியலிங்கம் அண்டு மனோஜ் எல்லாமே இருந்தாங்க. நானும் அங்கே தான் இருந்தேன். நான் இப்போ ப்ரெஸ்ஸை ஏற்பாடு பண்ணிட்டேன், கீழே போகணும். அவங்க அம்மா சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டார், முடியலன்னு. அப்போ ஊன் தான் சொன்னார். ஆனால் இன்னைக்கு அவர் எந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார், கூட இருக்கவங்க எவ்வளவு அவர் வேதனையாக இருக்கும் என்பதை அவர் தான் நினைத்து பார்க்க வேண்டும். எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்ல முடியாது. தங்களை பல விஷயங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு, தாங்கள் சேர்த்து வைத்ததை நிரந்தரமாக்கிக் கொள்வதற்காக சுயநலத்தோடு நம்மை அம்மா அவர்களோ தலைவர் அவர்களோ நம்மை உருவாக்கவில்லை, நம்மெல்லாம் அரசியல் அறிமுகப்படுத்தவில்லை. எவ்வளவு கொடுமை, அவமரியாதை, அசிங்கம், அவமானம், இத்தனையும் ஒரு தாங்கிக் கொண்டு இன்னமும் ஒரு இயக்கத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று அவர் நினைப்பாரே. ஆனால் அந்த அண்ணன் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இன்னொருத்தர் பேரை சொல்ல விரும்பலை நான், அவருக்கும் அதே கதி தான். ஒரு காலத்தில் ஜெயிலில் பக்கத்தில் நின்று, என் பக்கத்தில் நின்று சாகின்ற வரை பிஜேபியோட கூட்டணி இல்லை என்று சொன்னவர் அவர். அடுத்தது 33 ஆண்டு காலம் அம்மாவோடு இருந்தவர். நான் அம்மாவை பார்த்தவர், நான் அம்மாவோடு பழகியவன், உடனிருந்து உதவியர்லாம் சொன்னாங்க. சின்னம்மா அட்ரஸே இல்லையே, மதிக்கவே இல்லையே, உங்களை ஒரு பொருட்டாவே நினைக்கலையே, 3 பேத்தையும்.
இன்னமும் நீங்க அப்படியே தாழ்ந்து தவழ்ந்து நீங்க இன்னமும் அந்த பிஜேபி பக்கத்துல நிக்கணும். புகழேந்தி தொடர்ந்து பேசுவோம். தற்போது இது தொடர்பாக பேசுவதற்காக அமமுகவை சேர்ந்த செந்தமிழன் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார், கடந்த நாடாளுமன்ற தேர்தலிருந்து பாஜகவோட கூட்டணி வச்சுட்டு வரீங்க. நீங்க பாஜக கூட்டணியில இருந்தாலுமே தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில அமமுக செயல்படுமா இல்ல பாஜக கூட்டணியில தொடருவீங்களா? சார், எங்களுடைய பொதுச் செயலாளர் ஏற்கனவே தெளிவா சொல்லியிருக்காரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் வந்து சேரும் சொல்லிட்டு, இதுல யார் தலைமை என்ற பிரச்சனைகள் கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் வலுவடையும். நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம். இல்ல, தேர்தல் நேரத்துல சீட் பகிர்வு போன்ற விவகாரங்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி தானே முடிவெடுக்க முடியும். யூகங்களுக்கெல்லாம் அப்படி பதில் சொல்ல முடியாது சார். கூட்டணி என்பது எல்லாரும் சேர்ந்து எல்லா கட்சி தலைவர்களும் ஒன்றாக உட்கார்ந்து பேசி சீட் ஷேரிங், எந்த தொகுதிகள் யார் யாருக்கு என்னென்னலாம் எல்லாம் ஒன்னா கலந்து பேசி தான் முடிவெடுப்பாங்க. இல்ல, கடந்த காலங்களில் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி தலைமையே ஏற்க முடியாது, ஒன்றிணைந்த அதிமுகவை வலியுறுத்தினாரு. பாஜக கூட்டணிக்கு கூட அவரே கூட அழைப்பு விடுத்தாரு. ஆனாலுமே எடப்பாடி பழனிசாமிக்கு அவரோட முரண்பாடு இருக்குல்ல? இல்ல, நீங்க அந்த பழைய பேட்டி சார் பொதுச் செயலாளர் எங்க கொடுத்த பேட்டியெல்லாம் எடுத்து பாருங்க. நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைவார்கள், வித்தவுட் பழனிசாமி அப்படிதான் சொல்லி இருப்பாரு. பழனிசாமியும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம்ட்டு. அது வந்து அந்த அவங்களுடைய கட்சிகளில் ஏற்பட்ட சில தலைவர்கள், அவருடைய தலைவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளால் ஏற்பட்ட வந்த தகவல்கள் அடிப்படையில் வித்தவுட் தான் சொல்லியிருப்பாரு. அதை நீங்க நல்லா பார்க்கணும். அந்த பேட்டியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதனால தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் பல்வேறு கட்சிகள் வந்து சேரும், கூட்டணி வலுவடையும். திமுகவுக்கு எதிர்ப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெறும் தான் சொல்லியிருக்காரு. அந்த கூட்டணியில் தான் நாங்க இருக்கிறோம். அதுக்கான வேலையை பார்ப்போம். அதிமுக வந்தாலும் கூட பாஜக கூட்டணியில் தொடர்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். தொடர்ந்து பொங்கலூர் மணிகண்டன் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருக்கக்கூடிய சூழலில் டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் நிலை என்னவாக இருக்கும் என்று விவாதித்தோம். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன் மற்றும் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த புகழேந்திக்கு நன்றி சார்.